வாக்கி ஜோதிடர் திரு பி முகுந்தன் முரளி. முறையில் யூடியூப்பில் நல்ல ஒரு ஃபேமஸான அதிக வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்த நபர் நீண்ட காலம் ஒரு அனுபவமிக்கவராக இருந்து திகழ்ந்து பல ஊர்களில் பல இடங்களிலிருந்து கௌரவ டாக்டரேட் பட்டமும் பல விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய டாக்டர் பிரகாஷ் ஐயா அவர்கள் இப்பொழுது தாந்திரிக பரிகாரத்தை பற்றி சிறப்பான முறையில் சிறப்புரையாற்ற இருக்கின்றார். ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி. இன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு. ஐயா சொன்னார் தாந்திரிக பரிகாரங்களை பற்றி பேசணும் அப்படின்னாரு. தாந்திரிக பரிகாரங்கள்லாம் நிறைய இருக்குது, எப்படி வேணாலும் பேசலாங்க. ஏன்னா தந்திரமாக தானே ஒரு விஷயத்தை நம்ம கையாளுறோம். ஜோதிடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேர்மையான வழியாக இருக்கும், தாந்திரிகம் கொஞ்சம் தந்திரமான வழியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ சாஸ்திரமே நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். சாஸ்திரமே ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றத சொல்லிக் கொடுக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் எடுத்துக்கங்க, இரும்பு சார்ந்த பொருளை நம்ம வாங்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமையில் இரும்பு சார்ந்த ஒரு பொருளை வாங்கினீங்க அப்படின்னா என்ன ஆகும்? உறவு கெடும், உறவு கெட்டு போகும் அந்த இடத்துல. இதுவே ஒரு திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா சாவு துக்கம்லாம் விசாரிக்கக்கூடாது. துக்கம் விசாரிக்கவே திங்கட்கிழமை போகக்கூடாது, ஃபோன் பண்ணியும் விசாரிக்கக்கூடாது. ஏன்னா இது குடும்பத்தில் பல விளைவுகளை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. திங்கள் ஒரு நல்ல வாரம்னு சொல்லுவாங்க. என்ன வாரம்னு சொல்லுவாங்க? சோமவாரம். புரியுதுங்களா? சோமவாரத்தில் துக்கங்களை விசாரிக்கக்கூடாது, அதை நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை, இந்த செவ்வாய்க்கிழமையில் பார்த்திங்கன்னா பெண்கள் அணிந்துள்ள நகையை கலட்டவே கூடாது. செவ்வாய்க்கிழமை நாளில் ஜுவல்லை கலட்டக்கூடாது, கலட்டி சுத்தம் செய்யக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய செல்வங்கள் இழக்க நேரிடும், வீட்டில் இருக்கக்கூடிய செல்வங்களை இழக்க நேரிடும். இப்படி ஒவ்வொரு கிழமைகளுக்கும் ஒரு விஷயத்தை நம்ம சாஸ்திரமே சொல்லியிருக்கு. சரி, புதன்கிழமை என்ன பண்ணலாம் அப்படின்னா கண் சிகிச்சை செய்யக்கூடாது. புதன்கிழமை கண் சிகிச்சை பண்ணக்கூடாது. சரி, ஓகே. இந்த கண் சிகிச்சை பண்ணுறதுனால நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதிப்பை அதிகரிக்கும் குடும்பத்தில். சூரியன் தானே கண், ஒளி யார் கொடுக்குறா? சூரியன் தான் கொடுக்குறார். நமக்கு ஒளி தெரியணும்னா சூரியன் தான். அப்போ இந்த புதன்கிழமை நாளில் யாருமே கண் சிகிச்சை பண்ணிக்காதீங்க. இதுவே ஒரு வியாழக்கிழமைன்னு வைங்களேன், பித்ரு நிந்தனை வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வியாழக்கிழமையில் பித்ரு பற்றிய நிந்தனைகள் இருக்கக்கூடாது, ஏன்னா குலசாபத்தை உருவாக்கும். வியாழக்கிழமையில் பித்ரு நிந்தனை இருந்தால் குலசாபத்தை உருவாக்கும். இதுவே ஒரு வெள்ளிக்கிழமை கண் திஷ்டி, சரிங்களா, சுற்றக்கூடாது. வெள்ளிக்கிழமையில் டிஸ்டி சுற்றக்கூடாது. ஆனால் வெள்ளிக்கிழமை நம்மளால் முதல்ல டிஸ்டி சுற்றுவான். புரியுதுங்களா? ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கடாட்சம் போயிடும்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை நாளில் டிஸ்டி சுற்றக்கூடாது, வீட்டில் இருக்க மகாலட்சுமி தன்மை போயிடும். சரி, சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமை மட்டும் ரொம்ப முக்கியமான தெரிஞ்சுங்க, கடன் வாங்கக்கூடாது. சனிக்கிழமை நாளில் யாரெல்லாம் கடன் வாங்குறீங்களோ கடன் பெருகி தரித்திரம் அதிகமாகும். இப்போ ஒவ்வொரு இதுக்குமே இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய 7 நாட்களுக்குமே சாஸ்திரமே சொல்லியிருக்க விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம். இது நிறைய பேருக்கு தெரியாது. அதே மாதிரி தந்திரால மிருக போஜன தந்திரான்னு ஒன்று இருக்குது. மிருகத்துக்கு என்ன மாதிரியான உணவுகள் தானமாக கொடுக்கலாம், மிருகத்துக்கு என்ன மாதிரியான உணவுகளை தானமாக கொடுக்கலாம்? ஒன்றும் இல்லை, புறாவுக்கு நீங்கள் உணவு கொடுக்குறீங்கன்னு வைங்க. புறாவுக்கு உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா ஜென்ம சாபத்தை போக்குறீங்கன்னு அர்த்தம். ஜென்ம சாபத்தையே போக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது, செல்வத்தை அதிகரிக்கும். சரிங்களா? ஒன்று. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எறும்புக்கு உணவளிப்பதனால் கர்ம வினைகள் தீரும். எறும்புக்கு உணவளிக்கிறதுனால என்ன ஆகுங்க? கர்ம வினைகள் தீரும். இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்குகளுக்குமே பார்த்திங்கன்னா உணவு முறைகளை இப்படித்தான் கொடுக்கணும்னு இருக்குது. இதுவே நம்ம எருமை மாட்டுக்கு, எருமைகளுக்கு நம்ம உணவு கொடுத்தோன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய முன்னோர்களுடைய சாபம் தீரும்னு சொல்கிறான். ஏன்னா யமதர்மன் யார் மேலே வருவார்? அப்போ அந்த எருமைக்கு உணவளித்தா அந்த மாடு சொல்லுமா அவர்கிட்ட,
எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்கான், அப்போது இவனுடைய வாரிசு தான் இது, அப்போ இவனுக்கு உதவி செய்யுங்க, இவனுடைய ஆயுசை கொஞ்சம் கூட்டி கொடுங்க, அந்த மாதிரி சொல்லுவான். அதே மாதிரி சிங்கம் புலிக்கு உணவளிக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா ராஜ வாழ்க்கையே ஏற்படும். சிங்கம் புலி வந்து அதுக்கு நம்ம உணவு கொடுக்குறோம் அப்படின்னா ராஜ வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு. சார் சிங்கத்துக்கு புலிக்கு நான் எப்படி போய் உணவு கொடுக்குறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜூவில் இருக்கும், ஒரு நாள் உணவு செலவை நம்ம ஏற்றுக்கலாம். அப்போ சின்ன சின்ன விஷயந்தான். இப்போ குதிரைக்கு நம்ம உணவு கொடுக்குறோன்னு வைங்க, இந்த குதிரைக்கு உணவு கொடுக்குறனால செல்வந்தர் ஆகலாம். குதிரைக்கு வந்து மேக்சிமம் உணவு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் குதிரை வளர்த்து குதிரை உணவு கொடுக்குறவங்க செல்வந்தராகலாம், அரசியலில் வெற்றி பெறலாம். ஒரு எலெக்ஷனில் நிற்கிறீங்க அப்படின்னா குதிரைக்கு உணவு கொடுங்க, கண்டிப்பாக அந்த எலெக்ஷனில் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். இப்படி சின்ன சின்ன விஷயந்தான், ஆனால் அதை அழகாக கொண்டு போயிடணுங்க. அதே மாதிரி ஆமைகளுக்கு உணவளித்தல், ஆமைக்கு உணவு கொடுத்தோம்னா செல்வம் பெருகும். இது ஒவ்வொரு நாளுக்குமே இந்த மிருக போஜன தந்திரா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தந்திரமாக நிறைய விஷயங்கள் தான் நம்ம செய்யணும். இதை ராசின்னு வச்சு செய்ய முடியுமா, இல்லை நட்சத்திரம் வச்சு செய்ய முடியுமா? ஆனால் நம்ம இப்படி செஞ்சுக்கலாம், சரிங்களா? இதில் இன்னொன்று இருக்குது, காகங்களுக்கு உணவளித்து வந்தால். இது எல்லாருக்குமே மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும். காகத்துக்கு உணவளிக்கிறீங்க அப்படின்னா துன்பம்லாம் விலகிறோம். காகத்துக்கு உணவளிக்கிறனால நம்ம துன்பம்லாம் விலகிறோம். அதே மாதிரி குரங்குகளுக்கு உணவளிப்பதனால் அகால மரணம் நேராது. அகால மரணம் என்ன ஆகும்? வராது. குரங்குக்கு உணவளித்தா அகால மரணங்கள்லாம் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாய்களுக்கு உணவளிப்பதுனால் நாய்களுக்கு பிஸ்கட் கொடுக்கக்கூடாது. சாப்பாடு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நவகிரக தோஷம் சரியாயிடும். நாய்க்கு உணவு கொடுக்குறனால நவகிரக தோஷமே சரியாகும். இப்போ பசுமாட்டுக்கு உணவு கொடுக்குறனால என்ன ஆகும்? கடவுளுடைய அருள் உண்டாகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா காமதேனுக்கு உணவு கொடுக்குறனால கடவுளுடைய அனைத்து கடவுள்களுடைய அனுகிரகமும் கிடைக்கும், சரிங்களா? இப்போது இது வந்து நம்ம மிருகங்கள்லாம் சொல்லிட்டோம். இப்போ நார்மலாக டேஸில் ஒன்றில் ஒரு செல்வ செழிப்பு ஏற்படணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு டம்ளரில் பாலை தலைமாட்டில் வச்சுட்டு தூங்குங்க. மறுநாள் அதை சீம கருவேலை மரத்துக்கு ஊற்றுங்க. சீம கருவேலை மரத்துக்கு அந்த பாலை ஊற்றுங்க, செல்வ செழிப்பு கண்டிப்பாக உண்டாகும். கருவேலை மரம் தான் தண்ணியை உரியுதா? பூமியினுடைய தன்மையை கருவேலை மரம் தான் இது பண்ணுது. அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் பாலை என்ன பண்ணணும்? ஒரு டம்ளர் பாலை தலைமாட்டில் வச்சுட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் சீம கருவேல மரத்துக்கு அந்த பாலை கொண்டு ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும். வாழ்க்கையில் 16 விதமான செல்வங்களும் நமக்கு வேணும்னு நினைப்போம். அப்போ என்ன பண்ணணும்? ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அரச மர அடியில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவு விளக்கு, சரிங்களா? விளக்கு போல் பச்சரிசி மாவை ரெடி பண்ணி, விளக்கு மாதிரி பச்சரிசி மாவை ரெடி பண்ணி கடுகு எண்ணெயில் தீபம் போடணும். அப்படி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஊழ்வினை, கர்மவினை, பித்ருவினை எல்லாம் சரியாகும். அரச மரம்ன்றது குரு உங்களுக்கு நல்ல செல்வாக்கை ஏற்படுத்தி கொடுப்பார். பச்சரிசி மாவில் எண்ணெய் கடுகெண்ணெய் ஊற்றி தீபம் போடணுங்க. இதெல்லாம் எளிமையான தாந்திரிக பரிகாரங்கள் தான். இன்றைக்கி ஒரு சிலர் தாந்திரிக பரிகாரம்னு சொல்லிட்டு என்னென்னத்தையோ சொல்கிறாங்க. நமக்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது, என்ன இவ்வளோ விஷயமா சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ கிரகம் நம்மளை சரியாக கூட்டிகிட்டு போகணும்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமையில் தொடப்பம் வாங்குவது அதிர்ஷ்டத்தை கொடுத்தோம். ஞாயிற்றுக்கிழமை தொடப்பம் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இதுவே வந்து பாருங்கள், திங்கக்கிழமையில் அதை ஏதாவது ஒரு கோயிலுக்கு தானமாக கொடுத்துடணும். திங்கக்கிழமையில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு தானமாக கொடுத்துடணும். அப்போ கொடுக்கும்பொழுது என்ன ஆகும்? நம்மளுடைய அதிர்ஷ்டம் அதிகமாக வரும். ஒன்றும் இல்லை சார், பணமே வர மாட்டேங்குது சார், பணமே வரல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஒரு தொடப்பத்தை வாங்குங்க. ஏதாவது ஒரு கோவிலுக்கு அதை தானமாக ஒரு 5 தொடப்பம் 6 தொடப்பம் வாங்கி தானமாக கொடுங்க. கண்டிப்பாக அதிர்ஷ்டம் உண்டாகும். ரொம்ப நாள் வர வேண்டிய பணம்லாம் வந்துடுங்க. அந்த கூட்டி தேய தேய சுத்தம், கோவில் சுத்தம் ஆக ஆக நீங்களும் சுத்தமாயிருவீங்க, சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அரசு வேலை கிடைக்கிறதுக்கு தேர்வுகளில் வெற்றி பெறணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் என்ன பண்ணணும்? செப்பு பாத்திரத்தில் நீர் எடுத்து சூரியனை பார்த்து அந்த நீரை இரு கையிலும் எடுத்து பூமியில் விட அரசு சம்பந்தமான வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது சின்ன சின்ன விஷயந்தான், தந்திர பரிகாரங்கள்னாலே இதான்.
ஒன்றும் இல்லை, தீரா பிரச்சனை எனக்கு தீரணும் சார், அதுக்கு என்ன வழி அப்படின்னா, திங்கட்கிழமை அன்னைக்கு உங்கள் பிரச்சனைகள் தீர நந்தி பகவானை வேண்டி காளமாட்டிற்கு புல் வாழைப்பழத்தையும் தானமாக கொடுக்கணும். நந்தி பகவானை வேண்டி புல்லும் வாழைப்பழத்தையும் தானமாக கொடுக்கணும். இப்படி ஒவ்வொரு பரிகாரங்களுமே பார்த்தீங்கன்னா தந்திர முறையில் தான் பரிகாரங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஒன்றும் இல்லை, புதன்கிழமை அன்னைக்கு ஒரு கைப்பிடி பச்சை பயிர் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கைப்பிடி பச்சை பயிர் 7 சோழி எடுத்து பார்த்துங்க துணியில் கட்டிடணும். இந்த 7 சோழியும் ஒரு கைப்பிடி பச்சை பயிரை கட்டி ஒரு பெருமாள் கோவில் படிக்கட்டில் அதை வச்சுட்டு வந்தால் உங்கள் கடன் தொல்லை கண்டிப்பாக விலகிடும். கடன் பிரச்சனைகளோ கடன் தொல்லைகளோ கண்டிப்பாக விலகிடும். இப்படி ஒவ்வொரு இதுக்குமே ஒரு பரிகாரம். இப்போ மிருகங்கள்கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. யார் ஆசீர்வாதம் பண்ணுவா? எந்த மிருகம் ஆசீர்வாதம் பண்ணோம்? யானை தான் ஆசீர்வாதம் பண்ணோம். அப்போ யானைக்கிட்ட ஆசி வாங்கும் நன்மைகளே அதிர்ஷ்டத்தையும் தரும். இதில் இன்னொன்று, யானை தும்பி கையால் உதிர்ந்த அந்த நீர் வழியும் பார்த்தீங்களா, அது நம்ம முகத்தில் படும்போது நமக்கு செய்து வைத்த செய்வினை ஏவல் பிள்ளி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விலகிடும். அதே மாதிரி யானை சாணத்தை என்ன பண்ணும்? காலால் மிதிக்க கால்களில் நோய் வராது, யானைக்கால் வியாதி வராது, நரம்பு சுருள் நோய் வராமல் இருக்கும். சரிங்களா? யானை கோமியம் வந்து தெளிக்க செய்வனை பில்லி சூனியம் இதெல்லாம் வந்து விலகும்னு சொல்கிறாங்க. யானையினுடைய கோமியத்தை வீட்டில் தெளித்தோம்னா பில்லி சூனியம்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி யானை வால் முடியில் மோதிரம் செஞ்சு போட்டுக்கலாம். யானைக்கு மருத்துவம் பார்த்தவன் ஊரே செழிக்கும். யானைக்கு மருத்துவம், சரிங்களா, மருத்துவம் பார்த்தவன் அவன் பிள்ளை புகழ் உடன் செல்வ சம்பத்துடன் வாழ்வான். யானைக்கெல்லாம் மருத்துவம் பார்த்தா இந்த மாதிரி நடக்கும். சரி, ஓகே. யானைக்கு நன்மை செய்ய அந்த ஊரே செழிக்கும், யானைக்கு தீங்கு செய்தால் ஊரே நாசமாகும். இப்போது இது வந்து யானைகளுக்காக நம்ம சொல்கிறோம், ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி வந்து பாருங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பார், என்ன மாதிரியான இடத்துல என்ன பார்வையில் இருப்பார். மேஷத்தில் 1, 5, 8 லாபஸ்தானத்தில், சரிங்களா? அது இந்த நவம்பர் 15 அன்னைக்கு வக்கர பயிற்சி பலன். இப்போ 30ல் வக்கரமாக இருக்கார். மேஷம் லாபஸ்தானத்துலேயும் ரிஷபத்துக்கு ஜீவனஸ்தானத்துலேயும் வருவார். மிதுனம் பாக்கியஸ்தானத்தில், கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருப்பார். இதில் வந்து ஒவ்வொரு ஸ்தானங்களுக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்வை இருக்கும். இப்போ மிதுனம் பாக்கியஸ்தானம் சொல்லிட்டா 3, 6, 11 நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? அடுத்து கடகம் அப்படின்னா அஷ்டமஸ்தானம் 2, 5, 10 எடுத்துக்கலாம். இதுவே சிம்மம் அப்படின்னா 1, 4, 9 எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஸ்தானத்துக்குமே சனி வந்து இந்த வக்கர பயிற்சியை நமக்கு இப்படிலாம் கொடுப்பாரு. ஆனால் தந்திர முறையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சனிக்கு இந்த வக்கர நிவர்த்திக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சனி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு உணவு தானமோ உடை தானமோ அல்லது செப்பல் தானமோ இந்த மாதிரி தானங்கள் செய்து வரலாம். இல்லை உடல் ஊனமுற்றவங்களும் ஸ்டிக்கு இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி கொடுக்கலாம். இது தந்திர முறையில் சொல்லக்கூடிய பரிகாரங்கள். ஆனால் ஜோதிட முறையில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ விருச்சகத்தில் இருக்காருன்னா 10, 1, 6 விருச்சகம். என்ன ஸ்தானத்துக்கு வர்றாருன்னா சுகஸ்தானத்துக்கு வருவார். இதுவே துலாத்துக்கு வர்றாரு அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வருவார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், 11, 2, 7 நம்ம சொல்லிடுறோமா? ஆனால் ஒவ்வொரு ஸ்தானங்களுக்குமே குரு எங்கே வராரு, சனி எங்கே வராரு, புதன் எங்கே வராரு, இப்படி தான் பார்க்கணுங்க. ஆனால் கிரகங்கள் சரியாக தன் வேலையை செய்யும். வக்ரமாக இருந்தாலும் சரி, இல்லை வக்ரமாக இல்லாமல் இருந்தாலும் சரி, இல்லை பெயர்ச்சி ஆனாலும் சரி, பெயர்ச்சி ஆலைனாலும் சரி, தசாபுத்தி தன் வேலையை சரியாக செய்யும். அதே மாதிரி ஜோதிடத்தில் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஒவ்வொரு இடத்துலையுமே தாந்திரிகத்தை நம்ம இப்போ முன்னாடி நிப்பாட்டிக்கணும். பல கோயில்கள் இருக்கும், மனம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். யாருக்கெல்லாம் பணப்பிரச்சனை மனக்கவலை இருக்கோ மதுரையில் இருக்கக்கூடிய மடப்புரம் காளியம்மன் கோயிலுக்கு போகலாம். ஏன்னா அந்த காளியம்மனே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிழல் கூட இல்லாத ஒரு இது கூட இருக்காது, வெயிலில் தான் இருப்பாங்க. ஏன்னா எங்கள் ஐயனார் வந்துமே வெயில், அந்த குதிரைக்கு கீழே தான் அம்பாள் இருப்பாங்க. அப்போது அவங்க தான் வந்து அந்த கோயிலுக்கு போகணும். சரி, ஓகே. இங்கே நம்ம போகிறத காட்டி இங்கே கொங்கு மண்டலத்தில் எந்த கோயில் போகலாம்னா சேலத்தில் இருக்கக்கூடிய வெண்ணங்குடி முனியப்பன் கோயிலுக்கு போகலாம். இப்போ ஒவ்வொரு கோயில்களுமே ஒரு கஷ்டத்துக்கான பரிகாரங்கள் நிவர்த்தியாக தான் அந்த காலத்தில் பெரியவர்கள் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஒன்றும் இல்லை, நாமக்கல் நரசிம்மர் கோயிலுக்கு பவகரணத்துக்காரங்க தான் போகணுன்னு கிடையாது. யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்கோ அவங்கெல்லாம் வந்து நரசிம்மரை வழிபாடு பண்ணலாம். சார் எனக்கு சூரியன் நீச்சம், சூரியன் பகை, சூரியன் இந்த மாதிரி நினைக்காம
யாருக்கெல்லாம் சூரியன் ஜாதகத்தில் நல்லா இருக்காரோ அவர் நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம். இப்போ சுவாதி நட்சத்திரக்காரங்களை நரசிம்மர் வழிபாடு பண்ண சொல்கிறோம்ல, சித்திர நட்சத்திரக்காரங்களை சித்திரவல்லபர் கோயிலுக்கு போக சொல்கிறோம்ல, அந்த மாதிரி யாருக்கெல்லாம் கிரகம் சரியில்லையோ அவர்கள்லாம் இந்த வேலையை கண்டிப்பாக செய்யலாம். சரி, ஓகே. இவ்வளோ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம எப்படிலாம் கொண்டு போகலாம் அப்படின்னு, ஜாதகத்தில் ஒருத்தருக்கு சனி சூரியன் இணைவு இருக்குது. இவர்களுக்கு என்ன மாதிரியான அப்பா மகன் பிரச்சனை, அப்பா மகன் சேர்ந்துருக்க மாட்டாங்க, அப்பா மகனை பிரிஞ்சிருப்பாங்க, இல்லை தந்தையே இல்லை மகன் இல்லை, இப்படின்ற ஒரு சூழல் இருக்கும். இந்த சனி சூரியன் யாரெல்லாம் சேர்ந்துருக்கோ ஜாதகத்தில் அவங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஏழை தந்தையாக இருக்கக்கூடியவருக்கு உதவி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும். ஒன்று. அதுக்கு அடுத்து புதன் சூரியன் எல்லாருக்குமே ஜாதகத்தில் மேக்சிமம் சேர்ந்துருக்கும், இல்லைன்னா பக்கத்து வீட்டில் இருக்கும். ஆனால் இந்த புதன் சூரியன் சேர்க்கைக்கு குழந்தை பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் புதன் சூரியன் சேர்ந்துருக்கோ அவங்களுக்கு குழந்தை பிறப்பு கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்கும். இதுவே பக்கத்தில் ஒரு புதன் சூரியன் சேர்ந்துருக்கு, இதனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் எப்போவுமே நன்மையை தான் செய்வார், சூரியன் எப்போ தான் நன்மையை செய்வார்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தவறு. ஏன்னா தசாபுத்தின் அடிப்படையிலே தான் நன்மை தீமை ஒரு கிரகங்களால் வழங்கப்படும். தசாபுத்தினுடைய அடிப்படையில் தான் ஒரு நன்மை தீமை வழங்கப்படும். இப்போ ஒன்றும் இல்லை, குருவோட வீட்டில் புதன் இருந்தால் பகை தானே, இதுவே புதனோட வீட்டில் குரு இருந்தாலும் பகை தானே. அப்போ குருவும் புதனும் சேர்ந்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல அவன் நன்மை பெறுகிறானா தீமை பெறுகிறானா, அவன் தசாபுத்தியை பொறுத்தே நடக்கும். என்னதான் இருந்தாலும் எந்த கிரகம் சேர்ந்துருக்குன்றது முக்கியம் இல்லை. ஒன்றும் இல்லை, சனிக்கேது இணைவு. நீங்கள் என்ன சொல்லலாம், சார் சனிக்கேது இணைஞ்சிருச்சு, இந்த ஜாதகர் ரொம்ப கஷ்டப்படுவார். ஆனால் சனிக்கேது இணைவு மீனத்தில் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், திருமண வாழ்க்கை மட்டும் இல்லை, தொழிலையும் பாதிக்கும், கடனும் அதிகமாகும். யாருக்கெல்லாம் மீனத்தில் சனிக்கேது இணைவு இருக்கோ அவங்களுக்கு தொழில் பாதிப்பு, கடன் அதிகமாக இருக்கும். இல்லை அதுக்கு அடுத்து நம்ம ஜாதகத்தில் இங்கிட்டு மகரத்தில் சூரியன் ராகு இருக்குன்னு வைங்க, சூரியனும் ராகுவும் இருக்குது. இதில் கண்டிப்பாக சூரியன் ராகுக்கு உதவி செய்வார். ஏன்னா மகரத்தினுடைய வீடு பஞ்சமி வீடுன்னு சொல்கிறோமா, வாராகியினுடைய இடமா அது, பஞ்சமி யாரு, வாராகி தானே. அப்போது வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம் தான் அது. அந்த இடத்துல இந்த சூரியன் ராகு யாருக்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக பணக்காரன் ஆயிடுவாங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் கல்யாணம் பண்ண இடத்துலையாவது காசு வரும், இல்லை எந்த மாதிரியான பழக்கத்தினாலும் அவங்களுக்கு ஒன்று நிலத்தினாலேயாவது பணம் வரும். அப்போது மகரத்தில் கிரகம் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி தான், எந்த மாற்றம் இல்லை. சரி, ஓகே சார், ஜாதகத்தில் எனக்கு சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு, சனி செவ்வாய் இணைவு. இந்த சனி செவ்வாய் இணைவு அப்படின்னாலே பயந்துடக்கூடாது. ஒன்றும் இல்லை, செவ்வாயினுடைய எனர்ஜி எப்போவுமே பழனி முருகன் நம்ம சொல்லிடுறோம், முருகனை சொல்லிடுறோம். சனிக்கு ஒரு காவல் தெய்வத்தை எடுத்துக்கலாம். இப்போ நான் மதுரையில் இருக்கிறனால மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வத்தை எடுத்துக்குவேன். ஒன்றும் இல்லை, பாண்டி கோவில் நம்ம சனிக்கு எடுத்துக்கலாம், செவ்வாய்க்கு பழனி எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சனி செவ்வாய் இணைவு இருக்கோ அவங்க என்ன பண்ணலாம், பாண்டி கோவில் போயிட்டு வரலாம். அதே மாதிரி சிம்மத்தில் யாருக்கெல்லாம் செவ்வாய் இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக டாக்டர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். சிம்ம ராசியில் யாருக்கெல்லாம் செவ்வாய் இருக்கோ கண்டிப்பாக டாக்டர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். இப்போ முதல்ல பேசினவர் மேஷத்தில் சூரியனை வச்சு அவர் ஐயா பேசியிருந்தார். மேஷத்தில் சூரியன் செவ்வாய் இருந்தாலும் சரிங்களா, டாக்டர் ஆகணும் அப்படின்னா செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும். சூரியனாலலாம் டாக்டர் ஆக முடியாது. செவ்வாயும் கேதுவும் நன்றாக இருந்தால் மட்டுமே டாக்டர் ஆக முடியும். செவ்வாய் என்றால் மருத்துவம், கேது என்றால் ஞானம். அப்போ நல்ல ஞானத்தை கேது கொடுக்க வேண்டும். செவ்வாய்ன்றது மருத்துவ தொழில். அப்போது நல்ல ஞானம் இருந்தால்தான் இந்த இடத்துல ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இது. அப்போ தாந்திரிக பரிகாரங்கள் என்ன மாதிரியான எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, அரச மரத்துக்கு கடுகண்ணை ஊற்றுங்க, கண்டிப்பாக கடன்லாம் விலகிடும். டெய்லி அதிகாலை 5:30 மணிக்கு அரச மரத்தை சுற்றி வாங்க, கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். சரி, இல்லை சார் எனக்கு ரொம்ப இன்னும் ஈஸியாக பரிகாரம் வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரு சின்ன அரச மரம் இலைய ஒரு பாக்ஸ் நிறைய இலையை வச்சு அந்த இலையை பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க. வாரத்தில் ஒரு நாள் பண்ணிட்டு வாங்க. அந்த இலையை கொண்டு போய் மாட்டுக்கு ஆட்டுக்க கொடுங்க, இல்லையா அதை பொடி செஞ்சு வைங்க. அந்த இலையை பொடி அரைச்சி குளிங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கடன் பிரச்சனை தீர ஆரம்பிச்சிடும். சின்ன சின்ன பரிகாரம் தான். ஒன்றும் இல்லை, வில்வ இலை இருக்குது பார்த்தீங்களா, வில்வ இலைக்கு ரொம்ப மகிமை இருக்குது. என்னென்னா சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய வில்வ மரத்தில் இருக்க இலையை தான் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு கடன் கொடுக்கக்கூடியவருக்கு ஒரு 5000 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ரூபா நோட்டில் இந்த வில்வ இலை ஒரு இலையை வச்சு கடனை கொடுங்க, படப்படன்னு உங்கள் கடன் அடைஞ்சிரும். சின்ன விஷயந்தான், ஒரு வில்வ இலை தான்.
அவன் அந்த இலைய இருக்க போகிற என்னன்னா சரி, கீழே விழுந்தாலும் சரி. அப்போ ஒரு சின்ன வில்வ இலையை வச்சு நம்ம அந்த பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஒரு திருமண தடை ஆகுது, திருமணத்துக்குன்னு ஒரு மரம் இருக்குது. யாருக்கா தெரியுமா? திருமண மரம் தெரியுமா? ஜோதிடத்தில் திருமண மரம் தெரியாதா? நம்ம ரஜ்ஜு பொருத்தெல்லாம் பார்க்குறீங்க, எல்லா பொருத்தமும் தெரிஞ்சுக்கிறீங்க, 12 பொருத்தன்றீங்க, 15 பொருத்தன்றீங்க. திருமணத்துக்கு மரம்னு ஒரு மரம் இருக்குது. யாரா ஒருத்தர் சொல்லுங்கள், 500 ரூபா பரிசு தர்றேன். முகுந்தனையா? சரி, யாரும் தெரில. ஒன்றும் இல்லை, திருமணத்துக்கே வன்னி மரம் தான். இந்த வன்னி மரத்தை யாரெல்லாம் 108 முறை கல்யாணம் ஆகாதவங்க சுற்றி வர்றீங்களோ கண்டிப்பாக மேரேஜ் ஆயிரும். அது வெள்ளிக்கிழமையில் சுற்றணும், சுக்கர உரையில் சுற்றணும் ஒரு ஆண். இதுவே பெண்ணாக இருந்தால் செவ்வாய் உரையில் கரெக்டாக அந்த வன்னி மரத்தை 27 தடவை சுற்றினா போதும், கண்டிப்பாக திருமணம் ஆயிரும். சார், வன்னி மரத்துக்கு நான் எங்கே போவேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, தேடி தான் போய் சுற்றணுங்க. சரிங்களா? அதே மாதிரி ஆலமரத்துக்கு ஒரு சக்தி உண்டு. நான் அந்த 5 வேர்களை வைத்து நம் கடன்களை அடைத்து கொள்ளலாம், நம் வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போயிடலாம். 5 வேர் தான். அது என்ன மாதிரியான வேர்கள் அப்படின்னா, ஒரு ஆலமரம், அரச மரம், புங்க மரம், புளிய மரம், வேப்ப மரம், இந்த 5 வேர் தான். இந்த 5 மரங்களுமே பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்துக்கு சமமான மரங்கள் தான். இதை வச்சு நம்மளோட கடனையே அடைச்சிடலாம். இப்படி ஒவ்வொரு கிரகங்களையுமே மரங்களாக கூட ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம், பறவைகளாக கூட ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். புரியுதுங்களா? சரி, ஓகே சார், எனக்கு அதிகமான குடும்ப பிரச்சனைகள், இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னா நிறைய பிரச்சனை இருக்கும் எல்லாருக்கும். என்ன மாதிரியான பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம்? ஒன்றும் இல்லை சார், எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை, எனக்கு கொஞ்சமாவது ஏதோ ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. பிரச்சனை உருவாகிறது எங்கேன்னு முதல்ல பார்க்கணும். முதல்ல கணவருடைய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு பார்த்து தசாபுத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தசாபுத்தி தெரிஞ்சுக்கிட்டு தசாபுத்தி பரிகாரம்னு ஒன்று இருக்குது. ஒன்றும் இல்லை, ராகு தசை புதன் புத்தி நடக்குது, என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணிக்கலாம்? ராகு பிரம்மாண்டமானவர், புதன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கல்வி அறிவு. அப்போது பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இடத்துல கணக்காளர்களாக இருப்பாங்களா, ஆடிட்டர், அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? உணவு வாங்கி கொடுக்கலாம். உணவு வாங்கி கொடுத்தாலே வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். இப்படி ஒவ்வொரு தசாய்க்கும் புத்திக்கும் தகுந்தால் போல் நம் கிரகங்களை சரி செஞ்சுக்கணும்னு தான் சொல்கிறேன். என்ன, ஜோதிடம்ன்றது சுற்றி வரணும், தாந்திரிகன்றது சைடில் ஒரு புதுசாக ஒரு ரூட்டை போட்டு வந்துக்கிட்டே இருப்போம். இதுதான் நிறைய பரிகாரங்கள் இருக்குங்க. நம்ம சிம்பிளாக தான் நிறைய பரிகாரம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் இப்போ 10 கோயில் எழுதி கொடுப்பாங்க. ஒரு கோயில் போயிட்டு வரணும்னா 10,000 ரூபா செலவாகும். 10 கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா முடக்கு தீசுனின்னா 1 லட்ச ரூபா செலவாகும். ஆனால் தாந்திரிகத்தில் அப்படி கிடையாது. எந்திர தந்திர மந்திரம்னு சொல்லியிருக்காங்களே, முதல்ல எந்திரமாக யோசிச்சு பார்க்கணும். சரி, முடியல அப்படின்னா மந்திரத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் தந்திரத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. இந்த முதல்ல மந்திரங்கள் எந்திரங்கள்லாம் பார்த்துடணும். முடியாத பட்சத்துக்கு தான் தந்திரத்துக்கு போகணும். ஏன்னா அதுதான் மிகப்பெரிய வழி, தந்திரம் தான் மிகப்பெரிய வழி. இப்போ இங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் பாருங்கள், ஸ்கூலில் படிக்கும்போதே ரொம்ப தந்திரமாக யோசிப்பாங்க. நமக்கு கூட அந்த தந்திரம் வராது. முருகனும் விநாயகரும் இல்லை, இந்த இடத்துல புத்திசாலி முருகனா விநாயகரா? விநாயகர் தான் புத்திசாலி. ஏன்னா உலகத்தை சுற்றி வருபவன் ஜோதிடன், தாய் தந்தையை சுற்றி வருவன் தாந்திரிகவாதி. நாங்கள் தாந்திரிகவாதின்றனால தான் அழகாக அம்மா அப்பா சுற்றி பழத்தை வாங்கிட்டு போயிட்டோம். ஜோசிக்காரங்கன்னா என்ன ஆயிருக்கும், நீங்கள் ஊரையே சுற்றி முடக்கு திரிசோனெல்லாம் முடிச்சுட்டு வரணும். இதுதான் வழி, வேறு ஒன்றும் இல்லை. அதே தான் சகாதேவன் என்ன பண்ணான், தன்னைக்கு ஜெயிக்க கூட தன்னை நம்பி வந்தவங்களுக்கு பலன் சொன்னான். ஆனால் அந்த இடத்துல விதி யார் மாத்துறா? கிருஷ்ண பரமாத்மா மாத்துறாருல. உன்னை மீறி நீ 99% சரிதான். நம்ம மேட்ச் கணிக்கிற மாதிரி தான், இந்தியா ஜெயிக்குமா பாகிஸ்தான் ஜெயிக்குமான்னு பார்த்தா நம்ம ஃபேஸ்புக்கில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதிவு பறக்கும், அவர்கள் இத்தனை ஜெயிச்சிருவார். ஆனால் விதி அந்த இடத்துல மாற்றிடும். அப்போ அவங்க என்ன போட்டுறாங்க, ஒரே பதிவா, விதியின் செயல் நான் ஒன்றும் செய்ய முடியாது, எங்கள் கணிப்பு முடிந்த அளவு சரியாக இருந்ததே தான் சொல்லுவாங்களே தவிர நான் கணிச்சது தப்பு தாங்க, அடுத்து நான் சரி பண்ணிக்கிறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான் கிருஷ்ணன் நமக்கு உணர்த்தியது என்னென்னா, ஒன்று நேர்மையான வழியில் போய் பாரு, முடியல அப்படின்னா கிரகங்களை எப்படி ஏமாற்றலான்னு கற்றுக்கோ, அப்போ தான் ஜெயிக்க முடியும். கிரகங்களை ஏமாற்ற தெரியாதவன் ஜோதிடன் அல்ல. ஏன்னா தன்னை நம்பி வர ஒரு கிளைண்ட்டுக்கு என்ன பண்ணணும்,
கிரகத்தை எப்படிலாம் கொண்டு போய் அவனுக்கு நல்லது தான் பண்ண பார்க்கணும், கெடுதல் பண்ணக்கூடாது. ஜோதிடம் எல்லாருக்குமே உதவி செய்யும், செய்யாதவன் இருக்காது. நாடி உதவி செய்யும், சோழி உதவி செய்யும், பிரசன்னம் உதவி செய்யும், எல்லா விதமான ஜோதிடங்களும் உதவி செய்யும். இன்றைக்கி புதுசு புதுசாக எத்தனையோ ஐட்டம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அன்னைக்கெல்லாம் வந்து ஒரே ஜோதிடம் மட்டும்தான். போனால் ஒரு ஜோசியக்காரர் இருப்பார் ஊருக்கு, அவர்கிட்ட கேட்பாங்க கல்யாணம் பண்ணலாமா சாமி வேணாமா சாமி அப்படி. இதில் என்ன விஷயம்னா அன்னைக்கெல்லாம் இரவில் கல்யாணம் நடந்துச்சு, இன்றைக்கி பகலில் நடக்குது. சரி, சூரியன் பரியறதுக்கு முன்னாடி தான் தாலி கட்டணும். சூரியன் வருவதற்கு முன்னாடி தான் தாலி கட்டணும். சூரியன் வந்துட்டா தாலி கட்டுறது அந்த மனைவி வந்து அவரோட மனைவியே கிடையாது, சூரியனுடைய மனைவி. யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் தாலி கட்டுறாங்களோ அவர்கள் தான், அவங்களுக்கு தான் அவங்க மனைவி. சூரியன் 6:40 உதயம்னா 6:10 நீ தாலி கட்டிடலாம். 6 மணிக்கு மேலே ஒரு 9:30 மணி 10 மணிக்கெலாம் நீ தாலி கட்டிட்டேன்னா சூரியனுடைய குணம் உன் மனைவி கிட்ட இருக்கும். சூரியனுடைய குணம் நெருப்பாக இருக்கும் வார்த்தைகள்லாம். இதுவே பிரம்ம முகூர்த்தத்தில் தாலி கட்டினவங்களாம் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. நல்லா பாருங்கள், நீங்கள் பழகி பாருங்கள் சார். பிரம்ம முகூர்த்தத்தில் தாலி கட்டி கல்யாணம் பண்ணவங்க எல்லாருமே அவங்க மனைவிகள் எல்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்க, பிரிய மாட்டாங்க, கொஞ்சம் சாஃப்டாக இருப்பாங்க. சூரியன் பறிஞ்சதுக்கப்புறம், சூரியன் வேலை வந்ததுக்கப்புறம் தாலி கட்டினவங்களுடைய மனைவிலாம் பாருங்கள், வள்ளு 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 வல்லுன்னு அப்படியே ஒரு மாதிரி ஆஷாவே இருப்பாங்க. என்னென்னா இதுதான் விதி. உண்மைதானே சார்? ஏன்னா அதே தான் நமக்கு. ஏன் இரவில் தான் அனைத்து விஷயங்களையும் முன்னோர்கள் வச்சாங்க, பகலில் எந்த விஷயத்தையுமே வைக்கலை. பகலில் கிரகங்கள் சரியாக செயல்படாது. ஒன்றும் இல்லை, ஒரு தர்ப்பணம் கொடுக்கணும்னா சூரியனுக்கு முன்னாடி கொடுத்துடணும். சூரியன் வந்ததுக்கப்புறம் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது, சூரியனுக்கு முன்னாடியே கொடுத்துடணும். இப்போ ஐயர் உட்காந்துருக்காரு, சந்தியாவந்தனம் எப்போ பண்ணணும்? சூரியன் வந்ததுக்கப்புறம் பண்ணணுமா அது முன்னாடி பண்ணுவீங்களா? முன்னாடி பண்ணணும். அப்போ தான் அது முழு பலன் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. சந்தியாவந்தனம் பண்ணி கடைசியில் அந்த தண்ணி துளசி நிற்குது, ஒரே ஒரு துளசி எடுத்து பிச்சு வாயில் வச்சாலே அன்னைக்கு நாள் நல்லா இருக்கும். சின்ன சின்ன விஷயந்தான். கிரகங்களை எப்படிலாம் நம்ம கொண்டு போகலான் இருக்கு. ஒன்றும் இல்லை, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நோயின்னு சொல்கிறோம். செவ்வாய்க்கு ஒரு கணக்கே இருக்குது தெரியுமா? 6ஆம் பாவம் 6ஆம் அதிபதி எல்லாமே செவ்வாயில் தான் நம்ம கொண்டு வரோம். செவ்வாயை பற்றி ஒரு பதிவே இருக்குது, நிறைய பேருக்கு அது தெரியாது. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, நிறைய விஷயத்த இந்த செவ்வாயை பற்றி நிறைய விஷயம் இருக்குது. ஒன்றும் இல்லை, 6ஆம் இடம் நோய், எதிரி, கடன். இதை தாண்டி ரொட்டீனாக ஒர்க்கு, சரிங்களா? பணியாளர், உணவு ஸ்தானம், அடிமைத்தனம், சினம், திருட்டு, கருத்து வேறுபாடு, உபயஸ்தானம் அதாவது வெற்றி ஸ்தானம், மளிகை கடை, இதெல்லாம் வந்து 6ஆம் இடம்னு நம்ம சொல்லிடுறோமா? ஷாப்பிங் மாலு, அதே மாதிரி இப்படி பல விஷயங்கள் 6ஆம் இடத்துல இருக்கு. ஆனால் உங்களுடைய அன்றாட வேலை பாதிக்கப்படுகிறதா? சரியான பணியாட்கள் வேலைக்கு அமையவில்லை, பரிகாரம் ஆங்கங்கே உள்ளது, உணவு, வேலைக்கு அமர்த்துறது. அது மட்டும் இல்லை, வேலையை விட்டு போக மாட்டார். எப்படின்னா, உங்கள்கிட்ட பணியால் ஒருத்தர் வேலை பார்க்குறாருன்னு வச்சுங்க, அடிக்கடி வேலையை விட்டு போயிடுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்? உணவோட பணி அமர்த்தணும், அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வேலைக்கு வைக்கணும். அப்போ இந்த சாப்பாடு போட்டு வேலைக்கு போனேன்னா உங்களை விட்டு அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா அங்கே அடிமைப்படுத்துவது எப்படின்னா, சந்திரனை கொடுத்து நம்ம அடிமைப்படுத்திடுறோம்ல. அப்போ உணவு என்னும் பரிகாரம் பிரச்சனைக்கு எங்கோ ஒரு பாவத்தில் தான் தீர்வுகளும். புரியுதுங்களா? அப்போ அவனுடைய பசிக்கு உணவிட்டால் பணியாட்கள் திருட்டு நடக்காது, வம்புகள் பெரியா இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக வேலை நினைக்கும். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ பகைவன் கூட ஒரு வேலையை நம் வீட்டில் உண்டால், ஒரு நம்மளுடைய எதிரி கூட நம்ம வீட்டில் சாப்பிட்டானா நமக்கு துரோகம் பண்ண மாட்டான். நம்ம ஒருத்தவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எந்த விதத்துலேயும் தீமை விளைவிக்கக்கூடாது. அது மாதிரி நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளை பாதிக்கும். இந்த மாதிரி சிறு உணவு, சிறிதாவது உணவு கொடுத்தீங்கன்னா தான் ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனையை சரியாகும். ஒன்றும் இல்லை, உண்டியுடன் பேச ஆரம்பிங்கள். ஒன்றும் இல்லை, புதன் சிற்றுண்டி, சந்திரன் உணவு, காலபுருஷனுக்கு 6ல் சந்திர நட்சத்திரம் இருப்பதால் பணியாளர்களுக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. சந்திரனை எப்படிலாம் ஆக்டிவேட் பண்ணணும், புரியுதுங்களா? அதே மாதிரி புதன் வீடாக இருப்பதால் சமாதான பேச்சுவார்த்தை அங்கே உண்டாயிரும். சாப்பிட்டானா என்ன ஆயிடுவான்? சமாதானம் ஆயிடுவான். ஆனால் நம்ம இப்படித்தான் யோசிக்கணுங்க, ஜோதிடத்தை இப்படித்தான் கொண்டு போகணும். என்னென்னா ஒவ்வொரு கிரகங்களையும் தான தர்மம் தான் பண்ண வைக்கிறான். ஒவ்வொரு கிரகத்தையும் தான தர்மம் தான் பண்ண வைக்கிறான். ஒன்றும் இல்லை, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையா இல்லையா?
உண்மையை சொல்லுங்கடான்னு சொல்லுவாங்க. காரணம் போஜன பரிகாரம் வருவதால். அந்த இடத்துல போஜன பரிகாரம் வருவதால், போஜன காரகன் சந்திரன் அங்கு நட்சத்திரமாக வருவதால் என்ன, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது. இப்போ சூடம் ஏற்றி சத்தியம் செய்ய சொல்லுவாங்க. சூடம் ஏற்றி சத்தியமாக நம்புங்கன்னு சொல்லுவாங்க. காரணம் சூடம் பரிகாரமாக வருவதால். காரணம் சூடம் சந்திரன். சூடம் சந்திரன், அதில் வரும் நெருப்பு சூரியன் தானே. இப்படி கிரகங்களை எப்படிலாம் நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு 6ஆம் பாவத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 20 பேஜ் இருக்குது. ஒரு பாவத்துக்கு 20 பேஜ்னா 12 பாவத்துக்கு எத்தனை பேஜுன்னு தெரிஞ்சுக்குங்க. 240 பேஜ். நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள் எத்தனையும் அத்தனை பேஜ் இருக்குங்க. ஒவ்வொரு பாவத்துக்குமே இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. கிரகங்களை எப்படி, அதே மாதிரி நம்மாழ்வார் சொல்லியிருப்பார். ஒரு பாடலில் இருக்கும், நம்மளுடைய ஜோதிடத்தை பற்றியே சொல்லியிருப்பார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, மனைவியாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, ஒரு ஜோதிடர் முன்பு போய் அமர்ந்து விட்டால், அவன் முன் அமர்ந்து விட்டால் உண்மையை மட்டுமே நீ பேசணும். அவன் நீ இறந்துருவேன்னு சொல்லிடு, நீ இருப்பேன்னு சொல்லு. நாளைக்கு உனக்கு ஆபத்து வரும்னு சொல்லிடு. இதான் நான் அந்த நிறைய படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நூல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பொய் மட்டும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பொய் சொன்னீங்க அப்படின்னா போஜனம் கிடைக்காது. இப்போ தெரியாது, டீச்சர்ஸாக ஒரு ஸ்டூடெண்ட் பொய் சொல்கிறாரு அப்படின்னா, அவர் பெரிய பையனாகி சம்பாதிக்கும் போது அவர்கிட்ட ஒருத்தர் பொய் சொல்லுவார். ஒன்றும் இல்லை, வீட்டில் அம்மா அப்பாட்ட பொய் சொல்கிறோம் அப்படின்னா கிரகம் என்ன பண்ணும், நம்மளை வச்சு செய்யும். எப்படி செய்யும், உனக்கு எங்கேனாலும் கீழே விழுந்து அடிபடும். நீ ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு பொய் சொல்லிடுற, ஓடி போய் விளாண்டுட்டு இருக்க, கீழே விழுந்துற, அடிபட்டுரும். அப்போ தெரிஞ்சுக்கலாம், இன்னைக்கு நம்ம பொய் சொன்னால தான் நடந்துச்சு. அப்போ பேரண்ட் என்ன பண்ணி, அப்போ அப்பாட்ட ஒரு பொய் சொல்கிற அப்படின்னா, நீ அப்பாவாகும்போது உன் குழந்தை உன்னோட பொய் சொல்லும். நீ 2 பொய் தான் சொல்லியிருப்ப, ஆனால் உன் குடும்பத்தில் உனக்கு நிறைய பொய்களை சொல்லக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். அப்போது கிரகங்களை எப்படிலாம் நம்ம இயக்கிக்கலாம். இப்போ நல்லா படிக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, விநாயகர் வழிபாடு பண்ணிங்கன்னா போதும். விநாயகர் ஞானகாரகன். இப்போ இங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு பண்ணிங்கனாலே படிப்பு நல்லா வரும். போய் ஒன்றும் இல்லை, விநாயகர் கோவிலை கூட்டி சுத்தம் பண்ணுறது, கோயில் உழவார பணிகள் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடலாம். இது மட்டும் இல்லை, ஜோதிடத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. தொழில் முன்னேற்றம் எல்லாருக்கும் வேணும். சார், நான் தொழில் முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, தொழில் காரகன் பார்த்தீங்கன்னா சனி தானே தொழில் காரகன். அப்போ அவனை ஏக்கிக்கணும். இந்த உணவு தானம் பண்ணுறதுனாலலாம் சனியை ஏற்க முடியாது. ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, தொழில் சரியில்லையா, உன் வீட்டு பாத்ரூமை கழுவு, அதை சுத்தம் பண்ணு, உன் தொழில் சரியாயிரும். உங்கள் வீட்டு பாத்ரூமை சுத்தம் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தொழில் சரியாயிரும். அது எத்தனாம் இடம், 10ஆம் இடம். புரியுதுங்களா? மறைவு ஸ்தானன்றது 8 தானே. அப்போ அதை சுத்தம் பண்ணணுமா இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக 10 வேலை செய்யும். சனி உனக்கு நன்மையை செய்வார். பாத்ரூம்ன்றது சனி தானே. அப்போ சனி உனக்கு நன்மையை செய்வார். சும்மா இல்லை, ஒவ்வொரு விஷயத்தையுமே. அன்னைக்கெல்லாம் பாத்ரூம் கிடையாது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ இயற்கை தான். ஆனால் இன்றைக்கி நம்ம செயற்கையாக வாழ ஆரம்பிச்சிட்டு வர்றோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கணும். உணவு முறைகளும் சரி. நான் இது வரைக்கும் பானிபூரிலாம் சாப்பிட்டதே கிடையாது. ஏன்னா அது உடம்புல பிரச்சனையை உண்டாக்கும். அதே மாதிரி புரோட்டா சாப்பிட மாட்டேன், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட மாட்டேன், நூடுல்ஸ் சாப்பிட மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூவை கொண்டு வந்துடும். இதெல்லாம் நோயை தான் கண்டிப்பாக கொடுக்கும். இப்போது 60-70 வயசு வரைக்கும் நம்ம வாழணும் அப்படின்னா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான், அதை மாற்றிக்கிட்டால் போதும். சரிங்களா? நிறைய பரிகாரம் கொடுத்துட்டேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அவர் பேர் மறந்து போச்சுங்க, நான் எப்போயாச்சும் ஒரு தடவை வர்றனால, மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் பல. வாழ்க வையகம், வளர்க வையகம், வாழ்க 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 வையகம் வாழுமறை வாழ்க. நன்றி நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. நம்முடைய தாந்திரிக சக்கரவர்த்தி உயர்திரு மணிமுருகேசன் தாந்திரிக
பொன்னாடை போத்துவார் மணிமுருகேசன் ஐயா அவர்கள், நம்முடைய டாக்டர் பிரகாஷ் ஐயா அவர்கள் வந்து இவ்வளோ நேரம் வரைக்கும் வந்து நிறைய டிப்ஸு, நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ள டிப்ஸுகள்லாம் ரொம்ப அற்புதமான தகவலெல்லாம் நம்ம கொடுத்துருக்கிறாரு. ஐயா அவர்களுக்கு இந்த மாதத்தினுடைய தலைமை தாங்கி இருக்கக்கூடிய நம்முடைய திண்டுக்கல் சின்ராஜ் ஐயா அவர்கள் பொன்னாடை போட்டி, மணிமுருகேசன் ஐயா அவர்கள் சந்தனமாலை அணிவித்து ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்ய இருக்கின்றது. அனைவரும் கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினால் சிறப்பாக இருக்கும். இப்பொழுது இந்த 61வது மாதாந்திர சிறப்பு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி சிறப்பான முறையில் வழி நடத்துவதற்கோசரம் நம்முடைய திண்டுக்கல்ல இருந்து வழி புரிந்திருக்கிறார் நம்முடைய திண்டுக்கல் சின்ராஜ் ஐயா அவர்கள். அவருடைய சிறப்பு சொற்பொழிவுக்கு பிறகு பள்ளி குழந்தைகளுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பள்ளி குழந்தைகள்லாம் இன்னும் கொஞ்சம் வர வேண்டியதெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே உக்காந்துட்டு இருக்கிறோம் எல்லாருமே அமைதியாக உக்காந்துட்டு இருக்கணும், பேசக்கூடாது. கொஞ்ச நேரம் சிறப்பான சொற்பொழிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நோட்டு, ஜாமெட்ரி பாக்ஸ், அதேமாரி வாட்டர் கேனு, ஸ்கேலு இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக உக்காந்துருங்க. சேரில் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது அப்படின்னா சேரில் தூக்கி ஓரமாக போட்டு கீழே கூட உக்காந்துக்குங்க. பெரியவங்க வந்தால் கூட உக்காந்துக்கலாம். என்ன கண்ணு? அதுதான் சொல்லி கண்ணு, அதுக்கு தான் சொன்னேன். உட்கார முடியல அப்படின்னா கீழே கூட உக்காந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதனால் இன்னும் குழந்தைங்கள்லாம் வர வேண்டியது இருக்குது. இன்னொரு 1/4 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்முடைய ஐயாவோட சிறப்பு சொற்பொழிவு இருக்குது. இடையில குட்டி அங்கங்கே பாருங்க, கொஞ்சம் கவனிங்க, பேசாமல் இருக்கணும். ரைட், மகிழ்ச்சி.